இது மகிமை நேரம். நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள்ல தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுடைய மனைவியை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அவளுடைய வாழ்க்கையில என்ன குறைவு காணப்பட்டது, ஆண்டவர் அதை எப்படி நிறைவாய் மாற்றினார், ஆசீர்வதித்தார் அப்படின்றத நம்ம தியானிக்கலாம். 2 ராஜாக்கள் 4 1 முதல் 7 பாத்தீங்க அப்படின்னா, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுடைய மனைவி எலிசாவிடத்துல போய் ஒரு வேண்டுதல் செய்யறா. அவருடைய தீர்க்கதரிசி இறந்து போனா, அவளுக்கு 2 குமாரர் இருக்காங்க. அப்போ அவருக்கு கடன் கொடுத்தவர்கள் அவருடைய 2 குமாரரையும் என்ன செய்யறாங்க, அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேண்டுதலை எலிசாவிடத்துல போய் சொல்றா. பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது கடன் கொடுத்தவர்களுக்கு என்ன கடன் பட்டவங்க அவங்க கொடுக்க இயலல அப்படின்னா அவங்க அடிமையா எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில தான் இந்த தீர்க்கதரிசியின் மனைவிடத்துல கடன் கொடுத்தவர்கள் உங்களுடைய 2 குமாரரே நாங்க அடிமைகளாக்கி கொள்றோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஒரு வேதனையான சூழ்நிலையில அந்த சகோதரி காணப்படுகிறா. கணவனை இழந்தவளா காணப்படுகிறா. இந்த நேரத்துல அவருடைய கடன் பிரச்சனைகளினால குமாரரையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வருமோ, நம்மளை விட்டு அந்த பிள்ளைங்க போயிடுவாங்களோ, அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க சுதந்திரவாளியா இந்த வீட்டுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது, நம்ம அவங்களையே இழந்து விடுவோமோ அப்படின்று ஒரு பெரிய தனித்து விடப்பட்ட சூழ்நிலை, கவலைக்குரிய சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள இந்த தீர்க்கதரிசியின் மனைவி இருக்கிறா. இதே மாதிரிதான் நம்மள அநேகர் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம இருப்போம். யாருமே எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, என்னுடைய குடும்பத்துல யாரும் இல்லை, நான் இவங்களெல்லாம் இழந்துட்டேன், எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுகிறவர்களா நம்ம காணப்படுகிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் உங்க கூட இருக்காரு அப்படின்றத நீங்க மறந்து போக கூடாது அப்படின்றத நினைவுபடுத்த ஆண்டவர் விரும்புகிறார். எலிசாட்ட போய் இந்த சகோதரி சொல்லும் போது எலிசா கேட்கிறாரு, உன்னிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இவ என்ன சொல்றா, ஒரு குடம் எண்ணெயை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்றா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்க்கும்போது, இதை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை, இதை தவிர எனக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளையோ குறிப்பிட்ட பணத்தையோ எதையோ இவ்வளவுதான் எனக்கு இருக்கு, இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும், இது கொஞ்சமா இருக்கே, நான் இதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்ற சூழ்நிலைகளுக்குள்ள அநேக நேரத்துல நம்ம காணப்படுகிறவர்களா இருப்போம். அந்த சூழ்நிலையில அந்த எலிசா என்ன சொல்றாரு, அந்த ஒரு குடம் எண்ணெய என்ன செஞ்சு நீ கடன் அடைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த சொற்படி அந்த ஸ்திரீ என்ன செய்யறா, எல்லாரிடத்துலும் போய் பக்கத்து வீட்டுக்காரங்க இடத்துல எல்லாரிடத்துலும் போய் பாத்திரங்களை வாங்கிட்டு வரா. வாங்கிட்டு அந்த குடத்துல உள்ள எண்ணெயெல்லாம் நிரப்பி வைக்கிறா. ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஒரு குடம் எண்ணெய் தான், ஆனா நிறைய பாத்திரத்துல அந்த எண்ணெய் என்ன செஞ்சது, நிரப்பி வைக்கப்பட்டது அப்படின்றத பாக்குறோம். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் வருமானம் தான், எனக்கு கொஞ்சம் காரியம் தான் இருக்கு, எனக்கு இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற சூழ்நிலை, எனக்கு இருக்கிற பிரச்சனை பெருசா இருக்கு, எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, எனக்கு இருக்கிற சூழ்நிலை மிக பயங்கரமா இருக்கு, ஆனா இதுதான் இருக்கு, இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்குள்ள இருக்கிற நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறாரு, குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா தான் எண்ணெய் சொல்லப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது அது நம்மிடத்துல இருக்கிறவைகளை பெருக்கமாய் மாற்றும். பெருக்கத்தின் ஆண்டவர் நம்மை அது பெருக செய்கிறதாய் காணப்படும், நம்மள மேன்மைப்படுத்துகிறதா காணப்படும். அப்போ இந்த சகோதரி அந்த எண்ணெய அந்த பாத்திரத்துல எல்லாம் ஊத்தி வச்சா அப்படின்னு பாக்குறோம். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல இருக்கும்போது இன்னும் அதிகமா நம்ம ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்ய முடியும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்போ இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல இருந்து நம்ம சுற்றின இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு உபயோகமானவர்களா ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த சகோதரி என்ன பண்றா, இந்த பாத்திரத்துல எண்ணெயை வார்த்து வச்சுட்டு எலிசாட்ட போய் சொல்றா, இதெல்லாம் நீங்க விற்று என்ன செய்யறாங்க, கடன் அடைச்சிட்டு மீதி இருக்கிறத கொண்டு நீங்க ஜீவனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு குடம் எண்ணெய் அதுல இருந்ததை அவங்க விற்று அவங்க அவங்க கடனால அடைக்க முடியும் அப்படின்னா அவங்க எலிசாட்ட கேட்டிருக்கவே மாட்டாங்க. அந்த எண்ணெய் கம்மியா இருந்திருக்கும்.
அதனாலதான் அவங்க எலிசாட்ட வந்து கேட்கறாங்க, இப்படி அவர் வந்து கடவுளுக்கு பயந்து நடந்த தீர்க்கதரிசின்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி எலிசாட்ட வந்து கேட்கறாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இதை வச்சு எதுவுமே செய்ய முடியாது, இந்த காரியத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்மை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்ன செய்தாங்க, அந்த சிறு பையன் கொடுத்தான். அதை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அது பெருக பண்ணின தேவன். அது 5000 பேருக்கு போஷிக்கத்தக்கதான அந்த அப்பமும் மீனுமாய் அது ஆசீர்வதிக்கப்பட்டது. மீதி 12 கூட எடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம அறிந்து கொள்கிறோம். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறதோ அதை நம்ம ஆண்டவரிடத்துல கொடுக்கிறவர்களா காணப்படணும். சின்ன தாளம் தான் இருந்தா ஆண்டவரிடத்துல கொடுக்கணும், சின்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இதுதான் எனக்கு இருக்கு, நீங்க எனக்கு ஆசீர்வதித்தாங்க, இவ்வளவுதான் இருக்கு, ஆனா என்னுடைய கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையில இதுதான் காணப்படுது, ஆனா என்னுடைய பிரச்சனைக்கு இது தீர்வு அல்ல அப்படின்றத நம்ம உணர்ந்து இருக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவரிடத்துல அதை நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கிறோமா அப்படின்றத நம்ம வந்து சிந்திக்கணும். நம்ம ஆண்டவரிடத்துல நம்மிடத்துல இருக்கிறத நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் உண்மையாகவே நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் அப்படின்றத பாக்குறோம். சாரிபாத் ஊர் விதவையை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அவட்ட இருந்த ஒரு மாவும் ஒரு கொஞ்சம் மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்து, அந்த பஞ்ச காலத்துல அவளும் அவளுடைய பிள்ளையும் அதை சாப்பிட்டுட்டு சாகணும் அப்படின்ற சூழ்நிலையில இருக்காங்க. அந்த நேரத்துல எலியா அங்க போய் எனக்கு வந்து ஒரு அடையை சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவ வந்து என்ன செஞ்சா, அவனுடைய சொற்படி கேட்டு அவ என்ன செஞ்சா, அதை வந்து கடவுளுடைய மனுஷனுக்கு கொடுத்தா அப்படின்ற பாக்குறோம். கொடுக்கும்போது அந்த பஞ்ச காலம் முழுவதும் அந்த கலசத்துல எண்ணெயும் குறையல, பாத்திரத்துல மாவும் குறையல, அவங்க வந்து போஷிக்கப்பட்டாங்க, அவங்க வீட்டார் குடும்பத்தார் போஷிக்கப்பட்டாங்க அப்படின்றத பாக்குறோம். இதே பாருதான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான சிறிய சிறிய காரியங்கள் அது ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கொடுக்கும்போது, ஆண்டவரே என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, நீங்க எனக்கு ஆசீர்வதிச்சாங்க, நான் இதை வந்து என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, நான் இதை ஆண்டவருக்காக இந்த காணிக்கை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கும்போது ஆண்டவர் அதை நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவரா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த தீர்க்கதரிசியின் புத்திரரின் மனைவி தன்னுடைய குமாரரை வந்து என்ன செய்யல, அடிமைகளாக்கி கொள்ள கொடுக்கல. ஏன், அவர்கிட்ட இருந்த காரியத்திலேயே ஆண்டவர் வந்து அற்புதத்தை செஞ்சாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்போது எல்லாமே நிறைவாய் மாற்றப்படும் அப்படின்றத பாக்குறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்ற வசனம் இருக்கு. அப்போ நம்முடைய குறைவுகளை எண்ணி எண்ணி நம்ம புலம்பிட்டே இருக்கிறத காட்டிலும் நிறைவாகிய பரிசுத்த ஆவியானவரை நம்ம இடத்துல வரவேற்கும் போது நம்மிடத்துல இருக்கிற காரியங்களே வச்சு ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே நீங்க எங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல நாங்க கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எங்களுடைய குறைவுகளை எண்ணி ஆண்டவரே நாங்க புலம்புவதை நிறுத்திவிட்டு நிறைவாகிய பரிசுத்த ஆவியானவரே எங்கள் இருதயத்துல ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் எங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறதோ அதை வைத்து ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கடன் பிரச்சனை ஆகட்டும், எங்களுடைய ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே சூழ்நிலைகளிலையும் ஆண்டவரே நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறதுல இருந்தே நீங்க எங்களை ஆசீர்வதித்து எங்களை மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்க போறீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குறைவுகளை ஆண்டவரை நிறைவாக்குகிற தேவன் எங்களோடு இருங்க. எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நீங்க நிறைவாக்குங்க. எங்களுடைய ஆண்டவரே சப்பா ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க சந்தோஷமாய் மாற்றுங்க. எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மகிமை